நம்ம தூங்குறப்ப முக்கியமாக வந்து வயிற்றில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர். நம்ம எந்த குழம்பு பண்ணாலும் அதில் இருக்கிற தானோட அந்த வெஜிடபிள்ஸ் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். டீப் ஃப்ரை பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது நம்ம பழக்கமாக வச்சுக்கிறது நல்லது. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல். அதாவது செட்டிநாட்டில் வந்து குழம்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதில் வெண்டைக்காய் மண்டிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு குழம்பு. இந்த வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. ஆஸ் யூஷுவல் அதில் நிறைய டிப்ஸு சொல்லுவேன். அதையும் நல்லா கவனமாக பாருங்கள். எல்லாருக்குமே வந்து ரொம்ப டேஸ்டியாக வரதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இந்த வெண்டைக்காய் மண்டி செய்கிறதுக்காக இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் நம்மளுக்கு விரும்புகிற அளவுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்படியே வச்சுக்கலாங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் 2-3 கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி மீடியம் சைஸாக இருக்கிறப்ப 2 தக்காளி எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தாக்கா 1 போட்டால் போதுமானது. நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே எடுத்துக்கிறது வந்து தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இது கடைசியில் ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே புளி கரைசல், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் ஊற வச்சுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வெந்தயம், நல்லெண்ணெய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, தகுந்தளவு உப்பு, பச்சை மிளகா, சிவப்பு மிளகா. இது காரத்துக்கு இது மட்டும்தான். இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னன்னாக்கா அரிசி கழுவின தண்ணி. இது எப்படி பண்ணது சொல்கிறேங்க. முதல்ல வந்து நம்ம வந்து பச்சரிசி வீட்டில் சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து முதல் தடவை கழுவிட்டு, பச்சரிசி ஆனாலும் பரவாயில்ல, புடுங்கல் அரிசி ஆனாலும் பரவாயில்லைங்க, ஃபஸ்ட்டு தடவை கழுவிய பிறகு 2வது தடவை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கையில் பிசைஞ்சு கழுவோம் பாருங்கள். அந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. எடுத்தோடனே வந்து நம்ம மேலே ஃபஸ்ட்டு கழுவின தண்ணியை ஊற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவங்க மேலே ஏதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த கெமிக்கல்ஸ் சேர்ந்துடும். அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு 2வது வாட்டி கழுவுறப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்குங்க. அப்போ நல்லா கழுவினானாக்கா இந்த மாதிரி ஒரு தண்ணி கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுலேயே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கணும் பாருங்க, அது வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதோட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மிக குறைவான அளவு வெந்தயம், இது ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், அதுக்கு பிறகு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். தாளிப்பு வந்து ரொம்ப அதிகம் செவந்துட போதுங்க, பார்த்து கவனம் தேவை. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் எப்போவும் இதை வந்து கடைசியாக தான் சேர்ப்பேன் தாளிப்பேன். ஆனால் வந்து எனக்கு இந்த செட்டிநாடு இதை சொல்லிக் கொடுத்த ஃப்ரெண்டு வந்து இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால உங்களுக்கு அதே மாதிரி சொல்லித்தரேன். நான் வந்து என்னோடய புக்கு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தானி ஃபுட் அப்படின்னா ஒரு ராஜஸ்தானி ஃப்ரெண்டு இருந்தாங்க எனக்கு. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி செட்டிநாடுனாக்கா செட்டிநாடில் ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்பேன். அதை வந்து செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தான் என்னோடய புக்கில் எழுதுவேன். அது வந்து ரொம்ப ஒரு பழக்கமாகவே வச்சிட்டு இருந்தேன். எல்லா ரெசிபீஸுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டைல் தான். எல்லாருடைய வீட்லேயும் அவங்கவுங்க வீட்டில் அந்த காலத்துலேருந்து செஞ்சிகிட்டு இருந்த விஷயங்கள் தான். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து ஃபேமஸ் ஆன விஷயங்கள் அதெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து வீட்டிலே தான் பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான். இப்போ ஒரு பாலக் பன்னீர் அப்படின்னாலும் அவங்க வீட்டில் பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான். பன்னீர் பட்டர் மசாலா வந்து பன்னீர் மக்கன்வாலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப். பஞ்சாபிஸ் வேறு மாதிரி பண்ணுவாங்க, ராஜஸ்தானிஸ் வேறு மாதிரி பண்ணுவாங்க, சிந்திஸ் வேறு மாதிரி பண்ணுவாங்க, மார்வாடிஸ் வேறு மாதிரி பண்ணுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் நான் கற்றுக்கிட்ட ரெசிபீஸ் வந்து அந்த அத்தென்டிசிட்டி போகாமல் இருக்குங்கிறதுக்காக அப்படியே தான் நான் புக்கில் எழுதினேன். என்னுடைய சக்ஸஸ்க்கு அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகங்கள் அந்தளவுக்கு விற்பனை ஆகிறப்போ அந்த பீரியடில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து பாதி வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. முதல்ல தக்காளி போட வேண்டாம். இப்போ லேசாக மூடி வச்சிடறேன்.
மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம், அப்பப்போ கலந்து விடலாம். இப்போ இதுக்கு வந்து புளி கரைக்கிறப்ப கூட வந்து புளியை ஊற வைக்கிறப்ப இந்த அரிசி களைஞ்ச தண்ணி போட்டு தான் ஊற வைப்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து வேறு எந்த விதமாகவும் திக்கனிங் ஏஜென்ட்டுன்னு வேறு எதுவும் கிடையாது. புளி வந்து தேங்காய் பால் சேர்க்கறதுனால குறைவாக போட்டாலே போதுமானது. இந்த வெண்டைக்காய் பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். புளி கரைசல், இதோட இந்த அரிசி கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க. நல்லா கொதித்த பிறகு அப்புறமா உப்பு சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து சேர்க்குறது அயோடைஸ்டு சால்ட்டுங்கிறதுனால அது எவாப்ரேட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப முதல்ல போட வேண்டாம். இந்த குழம்புக்கு தகுந்த அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வதக்கி இருக்கோம், இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஒரு 2 to 3 minutes ஆகும். பாருங்கள், இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஓரளவுக்கு இந்த குழம்பு வந்து கெட்டிப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா தணலை குறைச்சிடணுங்க. தேங்காய் பால் சேர்க்க போகிறோம், அதனால் திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. சும்மா லேசாக ஒரு சூடானா போதுமானது. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம தேங்காய் பாலினுடைய முழு குணமும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வாசனையோடு இருக்கும். தேங்காய் பால் சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அத்தன்டிக் இதில் வந்து நம்ம அரிசி மாவு போடுற பழக்கம் கிடையாதுங்க. ஒருவேளை நீங்கள் தேங்காய் பால் நீக்க போட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக அரிசி மாவு கரைச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு திக்னஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. மிக வித்தியாசமான வெண்டைக்காய் மண்டி தயாராகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வந்து சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் இருக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து அப்படியே வெறுமனை சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஆவலை தூண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறையா வந்து வெஜிடபிள்ஸை வந்து விரும்பி சாப்பிடுவேன். அது மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி இருக்கிறத ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்ருவேன். அதாவது நம்ம ஒரு டயட் கான்ஷியஸாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து வெயிட் அதிகமாகாமல் இருக்கணும்னு நினச்சா கூட போகிறோம். நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் பொரியலாக சாப்பிட்லாம், சாலடாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து நம்ம எந்த குழம்பு பண்ணாலும் அதில் இருக்கிற தானோட அந்த வெஜிடபிள்ஸ் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். தால் திக்காக வந்து ஒரு தால் பண்ணிவிட்டு கூட்டு மாதிரியோ, நைட்டில் வந்து டிஃபனை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முதல்ல ஒரு 6 o'clock முதல்ல ஒரு பவுல் நிறைய ஒரு வெஜிடபிள்ஸு சூப்பு தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. சூப் முடிஞ்சாங்க சூப் செஞ்சு குடிங்க. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கூட்டு, ஒரு குருமா, இல்லைன்னா ஒரு தால், நிறைய வெஜிடபிள் கறி, அந்த மாதிரி வந்து பவுல் நிறைய வச்சு வயிறு நிறைய சாப்பிட்டாக்க போதுமானதுங்க. நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க இல்லையா, 6 மணிக்கு முதல்ல சாப்பிட்டீங்கன்னாக்கா மறுநாள் காலையில் வரைக்கும் நம்மளுக்கு பசிக்காமல் இருக்கணும். நம்ம தூங்குறப்ப முக்கியமாக வந்து வயிற்றில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர். அந்த காலத்தை நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானிஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப லாங் லைஃப் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்ம மாதிரி எண்ணெயும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நெய் யூஸ் பண்ணால் கூட வந்து அது கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போகிறோம், அது ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிடும். அதிகமான நெய் வந்து யூஸ் ஆகாது. நம்ம ஒரு உப்புமா பண்ணால் கூட பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நெய் தான் போட்டு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். அதே நேரம் நம்மளுக்கு வந்து எந்த விதமாக வயிற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு எண்ணெய் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போயிருக்கேன். அவங்க வந்து எப்படி எண்ணெய் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூரியகாந்தி எண்ணெயோ இல்லை வேறு எள்ளெண்ணெயோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு சீடு கேக் மாதிரி அவங்களுக்கு அனுப்புவாங்க. எடுத்தோடனே வந்து எள்ளிலேருந்தோ டைரெக்டாக எடுக்க மாட்டாங்க, அது அவங்களே ஒரு கேக் ஃபார்மில் அனுப்புவாங்க அந்த எண்ணெய் கம்பெனிக்கு. அதை வந்து அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு மிஷின்ஸ் இருக்குது, அதை வந்து எண்ணெய் எடுப்பாங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் குரூடாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஒரு பெரிய பெரிய ரோலர்ஸ் இருக்கும், பெரிய பெரிய மிஷின் இருக்கும். அதுக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாயிலிங் டெம்பரேச்சர்
டெம்பரேச்சர் வாட்டர் போட்டு அதில் இருக்கிற இதை இம்ப்யூரிட்டிஸ் எடுப்பாங்க. அது மாதிரி அப்புறம் செப்பரேட் பண்ணுவாங்க. ஒரு நிறைய அண்டர்கோட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சீடில் இருக்கிற எந்த சத்துமே அதில் இருக்காது. நம்மளுக்கு வந்து கேலரிஸ் மட்டும்தான் கிடைக்கும். எந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் நமக்கு கேலரிஸ் மட்டும்தான் கிடைக்கும். எந்த விதமான சத்துக்களும் கிடைக்காது. நம்ம நியூட்ரிட்டிவ் வேல்யூ புக்கிலேயே பார்த்தீங்கன்னா கூட வந்து ஆயிலுக்கு வந்து எந்த விதமான நியூட்ரிட்டிவ் வேல்யூ போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க வந்து ஆடட் ஏ, ஆடட் டி, ஆடட் இ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க நிறைய கம்பெனியில். அதை நீங்கள் படித்து பார்க்கணும். அதுலேயே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னாக்கா அது உண்மை கிடையாது. அவங்களா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது ஓரளவுக்கு ஆட் பண்ணியிருக்கலாம். பொதுவாக நம்ம வந்து படித்து பார்த்து வாங்கினீங்கன்னா பரவாயில்ல. அது கூட வந்து ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ்னாக்கா ADEK சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் வந்து எல்லா விட்டமின்ஸும் வந்து நம்மளுக்கு தாங்கும். ஒரு நேச்சுரலாக ஒரு எள்ளை வந்து சாப்பிட்றதுக்கும் எண்ணெயில் வந்து சாப்பிட்றதுக்கும் அந்த எல்லா சத்துக்களும் கிடைக்காது. அதுதான் வந்து உண்மைங்க. இதில் இருக்கிற இரும்பு சத்தோ இல்லை கால்சியம் சத்தோ எதுவுமே வந்து எண்ணெய் மூலமாக நம்மளுக்கு கிடைக்காது. எண்ணெய் வந்து ஒரு சுவைக்காக மட்டுமே சேர்க்கப்படுகிறது. அதனால் நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு யூஸ் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது நம்ம பழக்கமாக வச்சுக்கிறது நல்லது. ரெகுலராக சாப்பிட்டா உடல் எடை தான் கூடும். அதனால நம்ம ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படும். அந்த காலத்து பாரம்பரியமான சமையலை சமையுங்க. அதில் இருக்கிற டேஸ்ட்டை வந்து அனுபவித்து சாப்பிடுங்க. 6 சுவையும் அதில் இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம செட்டிநாடு உணவு, கர்நாடகா நிறைய பாரம்பரியமான உணவுகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைடு வேறு மாதிரி இருக்கும், செட்டிநாடு சைடு வேறு மாதிரி இருக்கும், நம்மளைய சென்னை சைடு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆந்திரா ஃபுட்டு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஆனாலும் எல்லாமே வந்து நம்ம சவுத் சைடு இருக்கிற உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாரம்பரியமான உணவுகள் வந்து நிறைய ஆரோக்கியம் பேஸ் பண்ணி தான் அந்த காலத்து உணவுகள் அமைஞ்சிருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதையே நம்ம ஃபாலோ பண்ணாக்க எப்போதுமே வந்து நம்ம பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் லைஃப் 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய உணவு முறையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். இது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணாக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.